பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அட பாவிகளா! இது என்ன சார் இங்க இவ்ளோ பெரிய ஸ்க்ராட்ச் வந்து போட்டு வச்சிருக்கீங்க? ஃப்ரண்ட்ல தெரியுது பார்த்தீங்களா, ரைட் சைட்ல கீழ வந்து ஒரு ஸ்க்ராட்ச், அதுக்கப்புறம் வந்து பேக் சைட்ல ஒரு ஸ்க்ராட்ச் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளே இல்லாம ஆன்சர் பண்றாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு பார்த்துட்டு. "என்னய்யா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க சர்வீஸ்க்கு வண்டிய குடுத்தா" அப்படின்னு சொல்லிட்டு. வெறி கொண்ட வேங்கை போல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவர்ட்ட நான் சொன்னதுக்கப்புறம் அவர் ஏதோ க்ரீம் எடுத்துட்டு வந்து போட்டு அது மேல ஃபுல்லா தேய்ச்சாரு. பின்னாடி இந்த அழுக்கு எல்லாமே போச்சு. ஆனா அந்த ஸ்க்ராட்ச் வந்து அங்கருந்து போவே இல்ல. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா பைக் எடுத்து நான் 15 டேஸ் தான் ஆச்சு. எனக்கு பைக் அதுக்குள்ள ஃப்ளட் லாஸ். அதுக்கடுத்து இவங்ககிட்ட சர்வீஸ் விட்டா பைக்க வந்து ஃபுல்லா ஸ்க்ராட்ச் வேற பண்ணி வச்சிருக்காங்க. நான் பைக் இன்னும் முழுசா கூட நான் ஓட்டி பார்க்கல. அந்த அளவுக்கு இருக்கு. "ஏன்டா இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் ஒழுங்கா ஆன்சர் பண்ணல. ஸோ அப்புறம் மேனேஜர கூப்பிட்டு வச்சு நான் கேட்டேன். "என்ன சார் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சிருக்கீங்க?" இப்படிதான் கேட்டேன். ஆன்சர் சொல்ல மாட்டாரு. உட்காந்து சைலன்ட்டா இருக்காரு சொல்லி கேட்டதுக்கு, "சாரி சார் 2 மந்த்ஸா இங்கேயே இருக்கு. அதனால தான் இப்படி ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து மோல்டிங் பண்ணி தரேன்."